ஹலோ, ஷைலஜா ஹியர். சொல்லுங்க டாக்டர். வர 29ஆம் தேதி தானே? கண்டிப்பா வரேன்னு சொன்னாரு. சிவாவா? வார்ட்ல பேஷண்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே டாக்டர், அவர் வந்தது கண்டிப்பா உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்றேன். தேங்க் யூ. ஹாய் ஷைலோ. என்ன நீ என்ன இங்க எதிர்பார்க்கல? உங்களை இங்க வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா என்ன பண்றது, அர்ஜென்ட், அதான் வர வேண்டியதா போச்சு. சரி, இப்ப எதுக்காக வந்தீங்க? அது வேற ஒண்ணும் இல்லடா செல்லம். ஜஸ்ட் ஒரு 5000 rupees தேவைப்படுது, அவ்வளவுதான். எதுக்கு? ஒரு ரவுண்டுக்கு 100 ரூபான்னு வச்சுதான் காசு விளையாடுனேன். மத்தியானத்துக்குள்ள 4000 ரூபாய் காலி ஆச்சுன்னா பாரு. இப்ப விட்டதை பிடிக்கணும்னா எப்படி ஒரு 5000 rupees தேவைப்படும். இத சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? பொண்டாட்டி பணத்தை புருஷன் வாங்குறதுல என்னமா வெக்கம்? உங்களுக்கு வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு அசிங்கமா இருக்கு. யா ஷைலு, நீ சொல்றதும் கரெக்ட் தான். உன்னுடைய கேஷை நான் உங்ககிட்ட கேட்காம எடுக்கிறதுக்கு உரிமை இருக்கிறப்ப இப்படி வந்து கேட்டுட்டு இருக்கிறதுலாம் அசிங்கம் தானே? வேண்டா, தயவு செஞ்சு சொல்றேன், ஹேண்ட்பேக் தொடாதீங்க. பேக்க தொடாம எப்படிமா கேஷ் எடுக்க முடியும்? கொடுங்க, பணத்தை கொடுங்க. ஷைலு, விடு விடு. என்னாச்சு மேடம்? என் ஹஸ்பண்ட் என் ஹேண்ட்பேக்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு போயிட்டாரு. உடனே அவர் போய் புடி. அவருங்க வரவே இல்ல மேடம். வந்தாருன்னு சொல்றேன். மேடம் வரல மேடம். வரல. மேடம் சொன்னா கேளுங்க. மேடம் விடுங்க மேடம். மேடம் என்னாச்சு? மேடம் ஏத்துங்க மேடம். சிஸ்டர், எவ்ரி ஹாஃப் அன் ஹவர் பிபி செக் பண்ணுங்க. அப்புறம் நான் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கேன், அதை 2 hours கழிச்சு ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே டாக்டர். சரியா? ஓகே. வாசு, என்னதான் ஆச்சு? என் புருஷன் என்ன அடிச்சு போட்டு பேக்ல இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டான்னு மேடம் கத்திக்கிட்டே வந்தாங்க. அப்புறம் ஆனா அவங்க ஹஸ்பண்ட் இங்க வரவே இல்லைங்க டாக்டர். ஆமா, இது எந்த ரூம்ல நடந்தது? அவங்க ரூம்ல இருந்து தான் கத்திட்டு வந்தாங்க சார். ஓ சரி, வா பார்க்கலாம். அட, கலாட்டா பண்ணிட்டு போனாருன்னு சொன்னாங்க, பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. பணம் கூட அப்படிதான் சார் இருக்கு. மேடம் இருக்கு அப்படி கத்துனாங்க. சரி, நீ போய் உன் வேலையை பாரு, நான் பார்த்துக்கிறேன். ஹலோ ஹலோ, டாக்டர் கிருஷ்ணராவ் ஸ்பீக்கிங். டாக்டர், நான் சிவா பேசுகிறேன். என்ன சிவா, ரொம்ப நாளாக உங்ககிட்ட இருந்து ஃபோனே காணோம். ஹவ் இஸ் சைலஜா? இவ்வளோ நாள் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தா இப்போ மறுபடியும் அந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு டாக்டர். அப்படியா? இப்போ சைலஜா எங்கே இருக்கா? டாக்டர், நான் இப்போ தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன், ஆனால் ஐ டோன்ட் நோ. திடீர்னு என்னாச்சு? டாக்டர், நான் நேரில் உங்களை பார்த்து டீட்டெயிலாக சொல்கிறேனே. ஓகே சிவா, நீ நேரில் வா, பேசுவோம். தேங்க்ஸ் டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். ஐயோ, எங்க என் குழந்தை காணோம்? இங்க பாரு, தூங்க மூஞ்சி தூங்கிக்கிட்டே இருக்கு. எங்க போயிருக்கும்? விளையாடத்தான் போயிருக்கும். சொன்ன பேச்சே கேக்குறது இல்ல, என்கிட்ட சொல்லாமே போயிருச்சு. என் குழந்தை எங்க போச்சு? எங்க போச்சுன்னு தெரியல.
எங்க போச்சு? ஆ, ஆ. ஐ, காரு, குழந்தை. இது என் குழந்தை இல்ல. என் குழந்தை. ஏன் இங்க வந்த? அம்மா கிட்ட வா. நீ என் குழந்தை இல்லப்பா. ஏய், இங்க எப்படி வந்தா? வா. நான் வர மாட்டேன். வாங்க. என்ன விடு. வா. என் குழந்தை வேணும். என்ன விடு. வா உள்ள. என்ன பாக்குற? உள்ள போ. உள்ள போ. என்ன பாக்குற? போ அப்படி. ஐயோ என்னடா ஏண்டா அவளை மிரட்டுற? உனக்கு என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? அசந்த நேரம் பார்த்து தப்பிக்க பார்த்தா. ஆமா, சொல்லி சொல்லி பாக்குற அடங்க மாட்டீங்களா? ஒழுங்கா மரியாதையா அடங்கி போய் கடங்க. இல்ல 2 பேர் காலை ஒடிச்சு வீட்டுக்குள்ள உட்கார வச்சிடும். ஜாக்கிரதை. போனா பெரிய காவக்கால் வரும். தலைமாட்டில் அருவா. செகண்ட் ஷோ சினிமா போக வேண்டியது. விடிஞ்சோன்னா நெய் பொங்கல் சாப்பிட வேண்டியது. நேரம் காலம் தெரியாம தூங்க வேண்டியது. வந்துடுற ஏண்டா கதவை பிடிக்கிட்டு ஜாக்கிரதையா பார்த்து சொன்னேன்ல. என்னப்பாச்சு? என்ன ஆச்சா? என்ன ஆச்சா? ஏண்டா லூஸ் பண்ண தப்பிச்சு போயிருச்சு. பிடிச்சு கொண்டாந்து உள்ள போட்டுக்கண்டா. ஏண்டா ஏண்டா எனக்கு மகனை பிறந்து கழுத்தா இருக்கிறேன். அந்த ஆள் சொக்கலிங்கத்துக்கு ஃபோன் பண்றேன். ஏமா எங்க போன? என் குழந்தை எங்க? உன்கிட்ட தானே கொடுத்தேன். என் குழந்தை கொடு. என் குழந்தை கொடு. வாமா உட்காரு. கொடு என் குழந்தைய. ஐயோ உட்காரு குடுக்குறேன். குழந்தை. எங்க என் குழந்தை? குழந்தை தானே. ஹலோ ஐயா, வணக்கம். நான் முனியை பேசுறேன். முனியனா? என்னப்பா தாயம்மாவும் புவனாவும் கிடைச்சிட்டாங்களா? இன்னும் கிடைக்கல. ஆனால் இன்னும் 2-3 நாளில் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடும் ஐயா. சீக்கிரம் கண்டுபிடிப்பா. என் மான மரியாதையெல்லாம் அவங்க கிட்ட தான் சிக்கி கிடக்கு. ஐயா, என்னால் உங்களுக்கு எந்த தப்பும் வராது ஐயா. அப்புறம் என்ன மறுபடியும் பணம் வேணுமாக்கும்? இல்லை, அதுவும் தான் வேணும். ஆனால் இப்போ நான் சொல்ல வந்தது அது இல்லை. வேற என்ன? உங்கள் சொந்தக்கார பொம்பளைக்கும் தாயம்மாவுக்கும் ஏதோ பழக்கம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன் சொந்தக்கார பொம்பளையா? யார் அது? அதான் உங்கள் மாப்பிள்ளையுடைய தங்கச்சி. யாரு? சரோஜாவா? ஆமையா, அவங்கனால நமக்கு ஏதோ தொந்தரவு வருமோன்னு தோணுது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுப்பா, நான் பார்த்துக்கிறேன். நீ முதல்ல புவனாவையும் தாயம்மாவையும் தேடுற வழியை பாரு. வச்சிடுறேன். யாருப்பா போன்ல? ஆ? அந்த முனியனா? தாயம்மாவும் புவனாவும் கிடைச்சிட்டாங்களான்னு கேட்டியே, அவளுங்க எங்க ஓடி போயிட்டாளுங்களா? என்னடா என்ன தகச்சு போய் நிக்கிற? வீணா போன கிழவிக்கு எதுக்கு இந்த வேண்டாத விஷயம்னு பாக்குறியா? தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதே பெரியவங்க தான் தான் ஆடலைனாலும் தசை ஆடுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாண்டா, இப்போ உனக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு நீ துடிச்சு போறதுக்கு முன்னாடி நான் துடிச்சு போறேன் பாரு. அதுதான் மரியாதைய சொல்லுடா. யார் அந்த தாயம்மாவும் புவனாவும்? டேய், இன்னைக்கு சொல்றேன் நாளைக்கு சொல்றேங்கிற கதையெல்லாம் இனிமே வேலைக்கு ஆவாது. என்ன நடந்ததுன்னு ஒண்ணு விடாம நீ சொல்லுடா. சொல்லு சொல்லு சொல்லுன்னு ஏன் அத்தா என் கழுத்தை அறுத்துக்கிட்டு இருக்க? கழுத்து அறுக்கிறேனா? ஏண்டா நான் என்ன எனக்காவும் உனக்காவுமா கேக்குறேன்? உன் மரும் போல சொல்லிட்டு போனது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? என்னைக்கு அவன் அப்பனும் நீயும் ஒண்ணு சேரீங்களோ அன்னைக்குதான் மீனா கழுத்துல தாலி கட்டுவேன்னு சொல்லியிருக்கான்.
அவ வாழ்க்கை நல்லா அமைய வேணாமா? அதுக்காக தானடா கேக்குறேன். அப்போ என் மக வாழ்க்கையில எனக்கு அக்கறை இல்லைங்கிறியா? போத்தா நீ ஒரு பக்கம். சொல்ற விஷயமா இருந்தா அன்னைக்கே சொல்லி தொலைச்சிருக்க மாட்டேனா? அந்த ரகசியத்தை இப்ப சொன்னா ஆபத்து தான் அதிகமாத்தா. அத்தை நினைச்சு பயந்துகிட்டு இருக்கேன். ஆபத்தா? என்னடா புதுசு புதுசா குண்டு தூக்கி போடுற? குண்டுதான் அத்தா, குண்டுதான். நம்ம குலத்தையே அழிக்க வந்த குண்டு. டேய், நீ இப்படி சொல்லும் போதுதான் அது என்ன விஷயம் உடனே தெரிஞ்சுக்கணும் போல இருக்கு. என்ன நடந்ததுன்னு சொல்லி தொலையேண்டா. இவ்வளவு கேட்டும் நீ சொல்லாம இருக்கிறேன்னா நீ ஏதோ பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு தான் அர்த்தம். சொல்லுங்கறேன்ல. இல்ல அத்தா, விதி செஞ்ச தப்பு. அதுக்கு நான் பலியாயிட்டேன். ஆமா, நீ பேசும்போதெல்லாம் நம்ம மாப்பிள்ளையோட தங்கச்சி சரோசா பேர் அடிபடுதே, அவ எப்படி இதுல சம்பந்தப்பட்டா? ஐயோ அத்தா, இதுக்கு மேல எதுவும் கேட்காத. என்னால எதுவும் பதில் சொல்ல முடியாது. இதுக்கு மேலே ஏதாவது கேட்டீங்கன்னா நான் தற்கொலை செஞ்சுக்கிற தவிர்த்து வேற வழியே கிடையாது அத்தா. அப்பா, டேய் சொக்கா, என்னடா இது? என்ன பேச்சு பேசுற? ஆ? இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுன அப்புறம் ஆத்தா புள்ளைங்கிற உறவே அறுந்து போயிடும். மரியாதையா சொல்லு, என்ன நடந்ததுன்னு சொல்லி தொலைடா. பாட்டி, ஊருக்கே பெரிய மனுஷன் என் அப்பா உன் முன்னாடி கூனி குறுகி மன்னிப்பு கேக்குறாரு. அப்படியே நீ அவரை மிரட்டுறியே. அடி யார் இவ? எல்லாம் ஓ நல்லதுக்காக தான். உனக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்க வேண்டாமா? அந்த கவலை உன்னை விட என் அப்பாவுக்கு அதிகமாவே இருக்கு. நீ கவலைப்படாத. மூச்சுக்கு மூச்சு ஏன் அப்பங்கிறியே, அதுக்கு முன்னாடி அவன் எனக்கு புள்ளடி. இருக்கலாம், ஆனா இப்ப அவர் என் அப்பா. அவர் யாருக்காகவும் எதுக்காகவும் யார் முன்னாடியும், ஏன் பெத்த தாயா இருந்தாலும் அவங்க முன்னாடி கூட கை கட்டி நிக்கிறத என்னால பார்க்க முடியாது. உனக்கு வேணா உன் புள்ளைய பத்தி தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு என் அப்பா பத்தி நல்லாவே தெரியும். அவர் ஒரு விஷயத்த சொல்ல தயங்குறாருன்னா அது சத்தியமா அவருக்காக இருக்காது, மத்தவங்களுக்காக தான் இருக்கும்னு நான் நம்புறேன். நீங்க போங்கப்பா. யார் இவ? வெத்தலைய போட்டமா வேடிக்கை பார்த்தமான்னு இருக்கணும். என்ன பேச்சு பேசிட்டு போற? எப்படியாவது இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா நடுவுல இவ வந்து கெடுத்துட்டாளே. யார் மூலியமா இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு எனக்கும் தெரியும். தெரிஞ்சுக்கிறேன்டா. சின்னமடி எனக்கு, சின்னமடி எனக்கு. எப்பா பாட்டி, நீங்க எப்ப வந்தீங்க? இங்க என்ன உட்கார்ந்திருக்கீங்க? வாங்க உள்ள போலாம். இருக்கட்டும். உங்க அம்மா இருக்காளா? உள்ள பாத்திரம் தேச்சிட்டு இருக்காங்க. உன் அப்ப வெளிய போயிருக்காரு. நீங்க வாங்க வாங்க. வாங்க. வாங்க உட்காருங்க. இருக்கட்டும், நீ போய் உன் அம்மா கூட வா. சரி. அம்மா, நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாரு. யார் வந்திருக்காங்கம்மா? ஐயோ, வந்து பாரும்மா. யார் வராதவங்க வந்திருக்க போறாங்க? வராதவங்க தான் வந்திருக்காங்க. வா வா. யார் வந்திருக்காங்க? ஒன்னும் புரியலையே.
சின்ன செய்தினிலே